ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்றைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வாலட்டலாகவே இருந்தது. ஸோ ஓவரால் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே 39 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.25% நெகட்டிவ்ல 15,692ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.08% பாசிட்டிவ்ல 33,339ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நேற்று குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மிக்ஸ்டாகவே இருந்தது. அண்ட் இதனால் நம்மளோட மார்க்கெட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிக்ஸ்டாகவே இருந்தது. அண்ட் இன்னைக்கு ஃபெட் மீட்டிங்கோட அவுட்கம்ல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றாங்க அண்ட் எந்த மாதிரி எக்கனாமி ரிலேட்டடான கமெண்ட்ரி கொடுக்குறாங்கன்றதை நம்ம கவனிக்கணும். அண்ட் மோஸ்ட்லி நம்ம ஆல்ரெடி பேசினது போல மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இருக்கு. அண்ட் ஒருவேளை யூஎஸ் ஃபெட் வந்து 75 பேசிஸ் பாயிண்ட்டை விட ரேட் ஹைக்க பண்ணாங்கன்னா அது மார்க்கெட்ல ஃபர்தர் செல் ஆஃபை ட்ரிகர் பண்ணும். அண்ட் ஒருவேளை 75 பேசிஸ் பாயிண்ட் ஆர் அதை விட ஓரளவுக்கு கம்மியாக பண்ணாங்கன்னா மார்க்கெட்ல ஓரளவுக்கு ரெக்கவரி பார்க்கலாம். ஆனால் இதையும் தாண்டி இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்கனாமி ரிலேட்டடாக எந்த மாதிரி கமெண்ட்ரி கொடுக்குறாங்கன்றதையும் நம்ம கவனிக்கணும். ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பேடிஎம்மோட அப்டேட்னு பார்க்குறப்போ பேடிஎம் கம்பெனி வந்து இந்த வருஷத்தோட மே வரைக்கும் இருக்கிற அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் அண்ட் மேல லோன் டிஸ்பர்சல் வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 471% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் லோன் வேல்யூன்னு பார்க்குறப்போ போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 829% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பேடிஎம் சூப்பர் ஆப்போட மந்த்லி டிரான்சாக்டிங் யூசர்ஸ் வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 48% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கிராஸ் மர்ச்சன்டைஸ் வேல்யூன்னு சொல்லப்படுற மர்ச்சன்ட்டோட பேமெண்ட் வால்யூம்ஸ்ன்றது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 105% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா பேடிஎம்மோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஓவராலாக பார்க்குறப்போ பேடிஎம்மோட ஷேர் ப்ரைஸ்ன்றது பாசிட்டிவாகவே ரியாக்ட் ஆயிருக்கு. அண்ட் பேடிஎம்மோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் 2 டைம்ஸாக வந்து 510ன்ற லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனால் அடுத்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 675 அண்ட் அதே போல் அரௌண்ட் 720 லெவல்ஸில் பார்க்கலாம். அண்ட் ஒருவேளை இந்த லெவல்ஸை தாண்டி மேலே போகிறப்ப தான் ஷேர் ப்ரைஸில் ஓரளவுக்கு ஃபர்தர் அப்சைடை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஐபிஎலோட ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் ரிலேட்டடாக எந்த ஸ்டாக்ஸ்க்கு எப்படி இம்பாக்ட் இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக ஐபிஎல்லோட டிவி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு 23,575 crores பிட் பண்ணி டிஸ்னி ஸ்டார் வாங்கியிருக்கு. அண்ட் அதுவே டிஜிட்டல் ரைட்ஸை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட வைகாம் 18 அரௌண்ட் 23,758 crores கொடுத்து வாங்கியிருக்கு. அண்ட் இந்த பிட்டிங் காஸ்ட்டை பற்றி சிஎல்எஸ்ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்னி ஸ்டார் பிட் பண்ண காஸ்ட்டை ரெக்கவரி பண்ணுறதுக்கே அவங்களோட ஆட் ரெவன்யூன்றது அடுத்த 5 வருஷத்துக்கு 15% சிஏஜிஆர்ல க்ரோ ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே வைகாம் 18ஓட பிட் காஸ்ட்டை வந்து ஈக்குவேட் பண்ணுறதுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்களோட ஆட் ரெவன்யூன்றது 57% சிஏஜிஆர்ல க்ரோ ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐபிஎல்லோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டாருக்கு வராததுனால அவங்களுக்கு ஓரளவுக்கு இம்பாக்டை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்படி இண்டிவிஜுவல் ஓடிடி பிளேயர்ஸ்க்கு காம்படிஷன் கிரியேட் ஆனதுனால அது ஓரளவுக்கு ஜி சோனிக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஎல் மீடியா ரைட்ஸோட மணி டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் த மணி பார்த்தீங்கன்னா பிசிசிஐ கிட்ட இருக்கும். அண்ட் 40%ன்றது அக்ராஸ் எல்லா டீம்ஸ்க்குமே வந்து ஈக்குவலா டிவைட் ஆகும். அண்ட் ரிமைனிங் 10%ன்றது அந்தந்த வருஷத்துல யார் வந்து டாப் 4 டீம்ஸா வராங்களோ அவங்களுக்கு வந்து டிவைட் ஆகும். ஸோ அப்படி பார்க்குறப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட சன் டிவிக்கும் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸோட யுனைடெட் ஸ்பிரிட்ஸுக்கும் இந்த அப்டேட்ன்றது பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா மினிமம் இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்குமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மீடியா ரைட்ஸோட 40% ஆஃப் த மணி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ஓவரால் எஸ்டிமேட்ஸை படி பார்க்குறப்போ சன் டிவிக்கும் யுனைடெட் ஸ்பிரிட்ஸுக்கும் வருஷத்துக்கு அரௌண்ட் 400 to 500 crores வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆக்சுவலாக இந்த ரெவன்யூன்றது போன வாட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 to 180 crores இருந்தது. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வாட்டி நல்ல ரெவன்யூனே சொல்லலாம். அண்ட் இதனால யூபிஎஸ் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நியூட்ரல் கால் கொடுத்து டார்கெட்டை 350 rupees பர் ஷேரு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே சன் டிவிக்கு பை காலை கொடுத்து டார்கெட்டை 630 rupees பர் ஷேரு கொடுத்துருக்காங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு சன் டிவியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரலாக பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் பிரைஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 1.5% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் சன் டிவியோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் 405ன்ற சப்போர்ட் லெவல்ஸ்க்கு நியர்ல இருக்கு. அடுத்து 450ன்றது இமிடியட் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுனால இதோட ஷேர் பிரைஸ் வந்து கமிங் டேஸ்ல 450ன்ற லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போகிறப்ப தான் ஃபர்தர் அப்சைடை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அடுத்து கெயிலோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு ஜெஃப்ரிஸ் வந்து கெயில் ரிலேட்டடா சில பாசிட்டிவ் கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க.
யூஎஸ்க்கு சேர்ந்த ஃப்ரீபோர்ட் எல்என்ஜி டெர்மினல்ல ஃபயர் இன்சிடென்ட் நடந்ததுனால யூரோப்போட எல்என்ஜி இம்போர்ட் வால்யூம்ன்றது 10% குறைஞ்சிருக்கிறதாவும் அண்ட் இதனால யூஎஸோட கேஸ் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால அது யூஎஸோட கேஸ் பிரைசஸை கம்மி பண்ண வைக்கும் அண்ட் அது கெயிலுக்கு பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட சேர்ந்து வேல்யூவேஷனும் அட்ராக்டிவா இருக்கிறதுனால பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 180 கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல மார்கன் ஸ்டான்லியும் பார்த்தீங்கன்னா கெயிலுக்கு ஓவர் வெயிட் ஆர் இன்லைன்னு கொடுத்து டார்கெட்டை அரௌண்ட் 209 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு கெயிலோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவு பாசிட்டிவா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஓரளவுக்கு ஃபால் ஆகி 0.41% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் கெயிலோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஆன அரௌண்ட் 170 லெவல்ஸை டச் பண்ணி அங்கிருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அடுத்து இமிடியேட்டா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 138 லெவல்ஸ்ன்றது ஓரளவுக்கு சப்போர்ட்டா பார்க்கலாம். அண்ட் அதுவே மேஜர் சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 125 லெவல்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஜிஆர் இன்ஃப்ராவோட அப்டேட்டை பார்க்கலாம். ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஜிஆர் இன்ஃப்ரா கம்பெனியில் சிபிஐ ரெய்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக இப்போ கம்பெனி என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெய்டுக்கு அப்புறமா சில அலிகேஷன்ஸ் முன் வச்சு கம்பெனியோட 3 அஃபிஷியல்ஸ் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரான சுனில் அகர்வால் அண்ட் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரான திலீப் ராஜ்புட் அண்ட் டெபியூட்டி மேனேஜரான பங்கஜ் சிங் மேல சிபிஐ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறதாவும் அண்ட் இப்ப கரண்டா இந்த அபிஷியல்ஸ் அரெஸ்டா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் சிபிஐ சேர்மனை சம்மன் பண்ணதுக்கு அவர் அப்பியர் ஆனதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா கம்பெனியோட ஆபரேஷன்ஸ் என்னவோ ஆல் ஓவர் இந்தியா எந்த ஒரு இம்பாக்டும் இல்லாம ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே சமயத்துல இந்த மேட்டரோட இம்பாக்ட் அசஸ் பண்றது கம்பெனிக்கு டிஃபிகல்ட்டா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரலா பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் பிரைஸ் எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 0.54% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ நம்ம ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அப்டேட் பண்ணது போல இந்த இஷ்யூக்கு அப்புறமா இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் லோ ஆன 1215 லெவல்ஸை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு. ஸோ இதனால நியர் டேர்ம்லயும் இதோட ஷேர் பிரைஸ்ல வீக்னஸ் கண்டினியூ ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்னோட ஓவரால் பொசிஷனோட எம்டிஎம் லாஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5.28 லேக்ஸ்ல இருக்கு. அண்ட் இன்னைக்கு யூஎஸோட ஃபெட் மீட்டிங்கோட அவுட்கம்க்கு அப்புறமா எய்தர் இந்த லாஸ்ன்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம் ஆர் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, அடுத்து டெல்டா கார்ப்போட அப்டேட்டை பார்க்கலாம். நம்ம பெரிய ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மறுபடியும் இப்போ டெல்டா கார்ப்ல அரௌண்ட் 15 லேக் ஷேர்ஸை செல் பண்ணிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அரௌண்ட் 25 லேக் ஷேர்ஸை செல் பண்ணிருக்கிறதா அப்டேட் வந்திருந்தது. அதாவது மே 27th இருந்து மே 31st வரைக்கும் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அரௌண்ட் 25 லேக் ஷேர்ஸை செல் பண்ணி அவரோட ஸ்டேக்கை 7.5% இருந்து 6.2% குறைச்சதா அரௌண்ட் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அப்டேட் வந்திருந்தது. அண்ட் அங்கிருந்தே பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் பிரைஸ் ஓரளவுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. அண்ட் இப்போ மறுபடியும் நேத்து அண்ட் முந்தா நேத்து அதாவது ஜூன் 13th அண்ட் ஜூன் 14th அரௌண்ட் 15 லேக் ஷேர்ஸை செல் பண்ணி அவரோட ஸ்டேக்கை 6.2% இருந்து அரௌண்ட் 3.4% குறைச்சதா அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த அப்டேட்க்கு அப்புறமா இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 4.08% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டெல்டா கார்ப்போட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஏப்ரல்ல இருந்தே கண்டினியூஸா ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் முன்னாடி அதோட சப்போர்ட் லெவலா இருந்த அரௌண்ட் 240 லெவல்ஸை பிரேக் பண்ணி ஃபர்தர் ரொம்பவே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. அண்ட் இப்போ இமீடியட்டா இருக்கிற அதோட சப்போர்ட் லெவல்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 165 லெவல்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டா அரௌண்ட் 16,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்டா இருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டா 15,500 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்டா இருக்கு. அண்ட் இதை தாண்டி பார்க்குறப்போ அரௌண்ட் 15,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டா இருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது மோஸ்ட்லி 15,500 இருந்து 16,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல் கிளிக் பண்ணீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.